மகாவை எப்படியாவது சமாதானப்படுத்தணும்னு சொல்லிட்டு சூர்யா வந்து நிறைய முயற்சிகள் பண்ணிக்கிட்டே இருக்காரு. தொடர்ந்து வந்து அவங்கள சமாதானப்படுத்தணும்னு சொல்லிட்டு முயற்சிகள் பண்ணுற சூர்யா வந்து என்ன பண்ணாரு, மகா கிட்ட நேரே பேச, "ஏன் மகா இப்படி பண்ணுற? எப்போதான் மகா என்னை மன்னிப்பேன்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "உங்களை மன்னிக்க சான்ஸே இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க." ஐஸ்வர்யா வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நீங்கள் வாங்கின அந்த மெட்டியை வந்து மகாவுக்கு வந்து போட்டு விடுங்க, மன்னிப்பு கேளுங்க, கண்டிப்பாக அந்த டைமில் மன்னிச்சிடுவா அப்படின்னா அதே மாதிரி செய்கிறாரு. மகாவும் வந்து முதல்ல வந்து ஆரம்பத்தில் வந்து அவர்கிட்ட கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் சரி, இதுக்கப்புறம் வந்து உங்ககிட்ட கோவப்படல போதுமா, ஆனால் பழைய மாதிரி இருக்க முடியுமான்னு தெரில அப்படின்ற மாதிரி போகிறாங்க. இதனால் சூர்யா சந்தோஷப்படுறாரு. அடுத்து வந்து எல்லாருமே வந்து வீட்டில் வந்து கூடியிருக்காங்க. அப்போ அனாமிகா வந்து 4 நாள் மகா வந்து டைம் கேட்டாங்க. ஆனால் 4 நாள் முடிஞ்சிச்சு. மகா அக்கா கொடுத்த டைமு அவங்க வந்து எந்த விஷயமும் சொல்லாமல் இருக்காங்க அப்படின்னோடனே எனக்கு நல்லாவே தெரியும் இன்றைக்கி நீ இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுவேன்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ஒரு முடிவோடு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. அது கேட்டு எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னாச்சுமா, என்ன முடிவு எடுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி எல்லாருமே கேட்குறாங்க. அதை பார்த்துட்டு வந்து இவ என்ன முடிவு எடுத்திருப்பா, இவ எப்படியாவது வந்து இந்த பொண்ணை தங்க வைக்கணும்னு ஏதாவது ஏற்பாடு பண்ணியிருப்பா, நீ நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா வந்து போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அனாமிகா கிட்ட அனாமிகா வந்து நான் பார்த்துக்கிறேன் விடுங்க அப்படின்றாங்க. உடனே வந்து இங்கே பாருங்கக்கா, நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, இந்த குழந்தை இந்த வீட்டில் இருக்க நான் அனுமதிக்க மாட்டேன். சரி, எதுக்காக அனுமதிக்க மாட்டேன், அதான் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேனே, விஜய் அந்த குழந்தைக்கு அப்பாவாகவும் நான் அம்மாவும் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. உனக்கு அதுதானே பிரச்சனை, உனக்கு பொறுத்த வரைக்கும் அந்த குழந்தை உங்களோட குழந்தையா இருக்கக்கூடாது, அதுதானே, எங்களோட குழந்தையா இருக்கலாம்ல அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க. அனாமிகா என்னக்கா சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம், இனிமேட்டு இந்த குழந்தை படுற கஷ்டத்தை என்னால் பார்க்கவே முடியல மகா, நீ ரொம்ப அவசரப்படுற மகா, இதெல்லாம் வேணாம் மகா, சொன்னா கேளு, உன் வாழ்க்கை நீ ஏண்டி இதெல்லாம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. நீ அமைதியாக இருக்கா, அதனால் இதெல்லாம் என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது, இந்த தப்புக்கு காரணமே சூர்யா தான். சூர்யா வந்து முதல்ல இந்த விஷயத்த சொல்லியிருந்தா வீட்டில் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது, ஆனால் அவர் சொல்லலை, அவரும் ஒரு காரணமாயிட்டார் இந்த குழந்தையோட அழுகைக்கு, அதனால் வந்து அதை தொடக்க வேண்டியது எங்களோட கடமை இல்லையாக்கா அப்படின்னு. இந்த விஷயத்தை நான் சூர்யா கிட்ட கூட சொல்லலை, நானாக எடுத்த முடிவு தான் இது அப்படின்னு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே பாருங்கள், இதுக்கப்புறம் இந்த குழந்தை வந்து சூர்யா மகாவோட குழந்தையாக இருக்கும். சூர்யா தான் இந்த குழந்தைக்கு அப்பா, மகா தான் இந்த குழந்தையோட அம்மா. இனிமேட்டு இந்த குழந்தையோட அம்மா நான் தான் இந்த குழந்தைய வளர்க்க போகிறேன், இப்போ நிம்மதியாயிருங்க எல்லாரும் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே எல்லாரும் பார்க்குறாங்க. இல்லைம்மா, இது ரொம்ப பெரிய முடிவு, வேணாம்மா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டியெல்லாம் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இது பெரிய முடிவோ சின்ன முடிவோ, அனாமிகா இந்த குழந்தைய நிராகரிச்சிட்டா, இதுக்கப்புறம் அவன் வந்து அனாமிகாவுக்கு இந்த குழந்தைய வந்து நம்ம வந்து வற்புறுத்துறது தப்பு. ஏன்னா அனாமிகாவோட மனநிலையும் புரிஞ்சுக்கணும். அனாமிகாவும் வந்து விஜயும் சேர்ந்து வாழணும்னா இதுதான் ஒரே வழி. இனிமேட்டு வந்து இந்த அழகி வந்து எங்களோட குழந்தை, இதுக்கப்புறம் வந்து யாரும் இதை பற்றி பேச வேணாம், நாங்களே இந்த குழந்தைய பார்த்துக்குறோம், நாங்களே வளர்த்துக்கிறோம் அப்படின்றாங்க. அதெல்லாம் கேட்டு மகா இவ்வளோ பெரிய முடிவு எடுத்திருக்கம்மா, உண்மையிலே ஒன்றை மாதிரி ஒரு பொண்ணு வந்து யாருக்குமே வந்து கிடைக்க மாட்டாங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் தாத்தாவும் வந்து உச்சி முகர்றாங்க. இங்கே வந்து மகா நீ எடுத்த முடிவு எனக்கும் சம்மதம் தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம ராஜலக்ஷ்மி. அதை கேட்டு வந்து சூர்யா வந்து மகா தெரிஞ்சோ தெரியாமையும் இந்த குழந்தையோட மனசை நான் ரொம்ப வந்து நோகடிச்சிட்டேன், அப்பான்னு சொல்லி முதல்ல ஏமாற்றிட்டேன், அதனால் நீ எடுத்த முடிவு எனக்கும் சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவும் சொல்லிடுறாரு. பார்த்தீங்களா, எல்லாரும் சம்மதம் சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் உனக்கு என்ன பிரச்சனை அனாமிகா, இதுக்கப்புறம் நீ விஜய் கூட சேர்ந்து வாழனால. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், இந்த குழந்தையோட சொத்து வந்து எப்படி பிரிப்பீங்க, இந்த குழந்தைக்கும் வந்து எங்களோட சொத்து வருமா அப்படின்னு அனாமிகா கேட்குறாங்க. உடனே வந்து விஜய் வந்து சொத்தை பற்றி எப்படி பேசுகிறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. இங்கே பாரு, அதெல்லாம் ஒன்றுமே வராது, எங்களோட வந்து சூர்யாவுக்கு என்ன சொத்து சேருமோ அதுதான் இந்த குழந்தைக்கும், சூர்யாவோட குழந்தைக்கு என்ன சேருமோ அதுதான், மற்றபடி உங்களோட சொத்தெல்லாம் வந்து இந்த குழந்தைக்கு வராது, இது போதுமா அப்படின்னு நிம்மதி அடைகிறாங்க அனாமிகா. நீ எல்லாம் ஒரு பொண்ணா, ஒரு குழந்தை விஷயத்தில் வச்சு விளையாடுற, இங்கே பாருங்க அண்ணே, நீங்கள் சொன்னதெல்லாம் ஓகே தான், நான் இல்லைன்னு சொல்லலை, நீங்கள் விட்டு கொடுத்தாலும் வந்து அந்த குற்ற உணர்ச்சியை என்னை ஒரு வழி பண்ணிவிடும் அண்ணி, தயவு செய்து வந்து இந்த விஷயத்தில் நான் சொல்கிறது எல்லாரும் கேளுங்க, இந்த குழந்தையை என்னால் வந்து இழக்க முடியாது, அனாமிகா என்ன சொன்னாலும் சரின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாரு. அதை கேட்டு அனாமிகா வந்து டென்ஷன் ஆகிடுறாங்க. அதான் சொல்கிறாங்கல்ல, அந்த குழந்தைய அவங்களே வளர்க்குறாங்கன்னு சொல்லிட்டு, அப்புறம் என்ன விஜய் உனக்கு பிரச்சனை, இங்கே பார், நான் வேணுமா அந்த குழந்தை வேணுமா நீ முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு. விஜய் வந்து இங்கே பார், நீ என்ன சொன்னாலும் சரி, இந்த குழந்தைய நான் விட்டு தர தயாராக இல்லை, இங்கே பாருங்கள், நீங்கள் எல்லாரும் வந்து முடிவு பண்ணலாம் இந்த குழந்தைய தத்தெடுக்கலாம்னு சொல்லிட்டு, ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த குழந்தையோட அப்பா நான் தான் இந்த விஷயத்தில் முடிவு பண்ணும், நீ தப்பாக நினச்சிக்காதீங்க, நீ இந்த குழந்தை வந்து அழகி என்னோட குழந்தை, அதனால் என்னால் வந்து குழந்தைய வந்து இதை வச்சுட்டு தள்ளி வச்சு பார்க்க முடியாது, நீ என்னை மன்னிச்சிடுங்க. அனாமிகா இல்லைனாலும் எனக்கு பரவாயில்லன்னு அனாமிகா அதிர்ச்சி அடைகிறாங்க.